பங்கு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பேரவையின் தலைவர் நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களே, செயலாளர் நசீர் அவர்களே, பொருளாளர் ரமை ஐயா அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிறது பொன் கோதண்டராமன் அப்படின்ற பேராசிரியர் பொன் கோதண்டராமன் அப்படின்றவர். இவர் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். அங்கே இவர் தந்தை பேர் பொன்னுசாமி. இவர் என்ன பண்ணிட்டார், தந்தை பேரில் உள்ள சாமியை தூக்கி தூரப்பட்டார். அப்பா வச்ச பேரில் இருந்து கோதண்டன் கோவம் மட்டும் எழுதிட்டார். கோவன்னா அரசன், அதனால் கோவம் மட்டும் எழுதிட்டார். பின்னால் சாமியை தூக்கி போட்டுட்டு பொண்ணுன்னு இருக்குல்ல, ரொம்ப தேவையில்லை, இப்போதைக்கு ரொம்ப விலை ரொம்ப ஜாஸ்தி பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டார். பொற்கோன்னு பேர் வச்சுக்கிட்டார். ஏன்னா பொன்னால் ஆன அரசன் அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இவர் எப்படி தான் தமிழ் மேலே அவ்வளோ ஆசை வந்ததோ தெரியல. தமிழ் அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதுக்கு காரணம் பிறந்த ஊருன்னு நினைக்கிறேன் நான். பிறந்த ஊர் பேர் இரும்புலி குறிச்சி. புலியே வலிமையானது, அதில் இரும்பால ஒரு புலியாம், அது குறிச்சி, இரும்புலி குறிச்சிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அவர் படித்த ஸ்கூல் செந்தமிழ் கல்லூரி. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஏன் தமிழ் வராது? ஏன்னா அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு. திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு தமிழ் படிக்க. திருநெல்வேலி சைவ சித்தாந்த கழகத்தில் புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு, இளம் புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு. மதுரைக்கு போயிருக்காரு தமிழ் படிக்க. அங்கே போய் பண்டிதர் பட்டம் வாங்கியிருக்காரு. 19 வயசுலேயே இதிகாசங்கள் குவாலிட்டியில் தரத்தில் புக் எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் இந்த கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம் போனால் இந்த தமிழ் வாத்தியாரை மட்டும் தனியாக தூக்கிடலாம். எப்படி இருப்பாங்கன்னா, கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருப்பாங்க, தலையில் நல்ல எண்ணெய் வச்சு படியை செய்திருப்பாங்க. அவங்க யாராவது இங்கே இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நைஸாக நழுவி வெளியில் போயிடுவாங்க. மைக்கு கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது, பிச்சு எடுத்துருவாங்க. அது மாதிரி இருப்பாங்க. தமிழ் வாத்தியார்கள் காரசாரமான ஒரு விவாதத்துக்குள்ள ஏன்னா அங்கே அந்த இங்கிலீஷ் நிறையா புழங்கும், அங்கே அதிகமாக அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை. ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஆள். என்ன நடக்குதுன்னா, இப்போ உங்கள் பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க, படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? உலகமாக சுற்றி வரணும்னா என்ன படிக்க வைப்பீங்க? ஐடி படிக்க வைப்பீங்க, அல்லது ஏஐ படிக்க வைப்பீங்க, பயோடெக்னாலஜி படிக்க வைப்பீங்க. அப்படின்னா உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவர் படித்தது தமிழ். போனது எங்கெல்லாம் போயிருக்காரு தெரியுமா? நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்காரு. என்ன லண்டன் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்காரு. கியோட்டோ பல்கலைக்கழகம் ஜப்பானில் வேலை பார்த்துருக்காரு. சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா வேலை பார்த்துருக்காரு. இவர் நிறைய நாட்டில் போய் வேலை பார்த்துருக்காரு. ஏன் அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இந்த பூமியில் இப்போ இருக்கிற மொழியில் ரொம்ப பழமையானது தமிழ். தமிழ் கிளைமொழிகள்னு வச்சாச்சுன்னா ஒரு 80 மொழிக்கு மேலே வருது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? மொழியை ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்காக எழுதி ஓசிலேயே உலகம் உள்ள சுற்றிருக்காரு. உலக நாடுகள் எல்லாம் போய் பார்த்துருக்காரு. நிறைய புக் எழுதியிருக்காரு. 50க்கு மேலே புக் எழுதியிருக்காரு. அவர் எழுதுகிற புக்கிலேயே ரொம்ப சிறந்த புக் என்னென்னா, தப்பு இல்லாமல் தமிழ் எழுதுவது எப்படி, எழுத்துப்பிழை வரக்கூடாது, அது எழுதுவது எப்படி, 2 புக்கை போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு புக் போட்டிருக்காரு, அடுத்தால ஒரு புக் போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் அது பேரும் புகழும் வாங்கி தந்திருக்கு. ரொம்பவும் படிக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்த தமிழ் வாத்தியார்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இந்த தமிழ் வாத்தியார் எப்படி இருந்தாருன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவர் முனைவர் பட்டம் வாங்கும்போது இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்குறாரு. அங்கே அவருக்கு கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியலிங்கம்னு ஒரு பேராசிரியர் தான் கைடு. முனைவர் பட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு, தெலுங்கையும் தமிழையும் ஒப்பிடுறாரு. இந்த 2 லாங்குவேஜும் எப்படி இருக்குது, இந்த மொழிகள் 2ம் எப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று எவ்வளோ ஒற்றுமையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கு தான் இவருக்கு ஆராய்ச்சி அந்த முனைவர் பட்டம் கிடைக்குது. இந்த நேரத்துலேயே என்ன பண்ணுறாருன்னா, வங்க மொழியும் சேர்த்து படிக்கிறார். வங்க மொழியை 2 பக்கமும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா திராவிட மொழின்னு சொல்லுது, இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டோ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ன்றது, அதோட சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க.
ஸோ 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் எழுதிட்டு இருக்காங்க. இவர் அதுலேயும் வேலை பார்த்து அது ஒப்பிலக்கணங்கள்லாம் பண்ணி நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த சைடில் இவரோட பங்கு நிறையா இருக்குது. ஸோ யூகே போகிறாரு. யூகேயில் போய் இங்கிலீஷையும் தமிழையும் ஒப்பிடுறாரு. இப்படியே உலக நாடுகள்லாம் சுற்றி நிறைய ஒப்பிலக்கணங்களை உருவாக்கியிருக்கார். ஸோ இதுதான் இவரை பற்றி படிக்கும்போது என் மனசில் ரொம்ப ஆழமாக நிறைஞ்சிருந்த ஒரு விஷயம். அடுத்தால பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறாரு. பேராசிரியர் ஆகிறாரு, துறை தலைவர் ஆகிறாரு. அதுக்கும் மேலே என்ன துணைவேந்தர் ஆகிறாரு. 1999 2003 வரை துணைவேந்தராக இருக்கார். என்ன ஸோ இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. 50க்கு மேலே புக் எழுதியிருக்காரு. 250 ஆராய்ச்சி கட்டுரைகள் தயார் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பிஹெச்டி பண்ணும்போதே கைனால் எழுதி ஒரு புக் வெளியிட்டிருக்காரு. அறிவு கூர்வாள்னு பேர் வச்சுருக்காரு. ஏன்னா புத்தகம் பிரிண்ட் அடிக்கணும்னா நிறையா நெட்வொர்க் வேணும், நிறைய பண முதலீடு பண்ணணும். கையில் எதுவும் இல்லை, போங்கடான்னு சொல்லிட்டு அவராகவே கைனால் எழுதி புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் அந்த மக்கள் நோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒரு இதழ்களை வெளியிட்டிருக்காரு. அப்புறம் ஒரு ஆராய்ச்சியாளர்ன பிறகு புலமை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுற மாதிரி ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. ஸோ இது மாதிரி 3 இதழ்களை அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வர தெரியாத ஆள் இல்லைங்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டார். கலைமாமணி விருது கிடச்சிருக்கு, திருவள்ளுவர் விருது கிடச்சிருக்கு, தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு விருது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்த வரைக்கும் நான் பார்த்த தமிழாசிரியர்கள் வேறு. பொற்கோ ஒரு தமிழாசிரியர், அவரோட உயரம் மகத்தானது. தமிழ் படித்து என்ன அதை எவ்வளவு நல்லா பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சு தொண்டாட்டியிருக்காரு. கூடவே அவரும் வளர்ந்துருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஐயா உயிரோடு தான் இருக்காங்க. அரியலூரில் 86 வயசாகுது. இன்னும் நல்லா இருக்காங்க. மொழி பணி இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட பொற்கோ பற்றி பேசுனது போதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தால நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்ப்போம். இது உருவாகி கிட்டத்தட்ட 6.5 கோடி வருஷம் ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகி 6.5 கோடி வருஷம் ஆகுது. இது எப்படின்னா, இந்திய துணைக்கண்டம் ஆப்பிரிக்காவோட ஒட்டிக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வருது, வந்து நகர்ந்து ஆசியா கண்டத்தோடு வந்து முட்டின அந்த பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாடுலேருந்து இது என்னது மார்த்தாண்டம் சைடில் இருந்து இங்கே குஜராத் வர நிறைய எரிமலைகள் வெடிக்குது. தொடர்ந்து பல லட்சம் ஆண்டுகளாக எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்குது. லாவா கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. வயது 6.5 கோடி வருஷம். இதில் சில லட்சம் கோடிகள் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது பொருணை நதி. இது அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் அது. மேகம் அப்படியே தவழ்ந்து போகும். நம்ம அந்த பக்கத்தில் என்னென்னா நம்மளை மேகம் அப்படியே கடந்து போகும்போது முடி, அந்த பூர்வம், மீசங்கள்லாம் நீர்த்திவல்கள் ஒட்டிக்கும். மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை. மேகங்கள் அந்த மலையை தொட்டால் மேகங்களில் இருக்கிற அந்த நீர்த்திவலைகள் மலையோடு ஒட்டிக்கும். அது கசைஞ்சி ஒன்று சேரும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடத்துல மலைகளில் இது நடக்கும். மத்தியில் எல்லாம் ஒன்று சேரும். அந்த இடத்துக்கு பேர் பூங்குளம். அங்கேருந்து தான் தாமிரபரணி தொடங்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தோன்ற நதி பாபநாசம், அப்படியே திருநெல்வேலி, ஸ்ரீவைகுண்டம், ஆத்தூர், பொன்னக்காயல்னு போய் சேரும். ரொம்ப சின்ன நதி, ஆனால் இதோட வரலாறு ரொம்ப பெருசு. ஸோ இங்கே தோன்றின இந்த பொருணை நாகரிகம் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த பொருணை நாகரிகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தொடர்பு இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொருணை நாகரிகத்தோட தொடர்பு இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பூமியில் ஆற்றுக்குள்ளே போனீங்கன்னா நல்ல பளபளன்னு ஒரு கருப்பு கலரில் அல்லது சிவப்பு கலரில் கூழாங்கற்கள் கிடைக்கும். அதை ஹெமடைட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் 70% மேலே இரும்பு இருக்குது. நம்ம பண்டைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி பெருமையாக சொல்லலாம், உங்கள் தாத்தா பாட்டி தான் நம்ம தாத்தா பாட்டி தான் சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அந்த கற்களை பொறுக்கி அதிலிருந்து இரும்பு தயாரிச்சிருக்காங்க. இது
எப்போன்னா 5345 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. உலகத்தில் யாரும் இரும்பை பற்றி நினச்சி பார்க்கல, யாரும் இரும்பு பண்ணலை. இந்த பூமியில் தான் அது நடந்தது. ஏன்னா இரும்பு இல்லாத நினச்சி பாருங்கள், இந்த மைக்கு பாசிபிள் இல்லை, உங்கள் செல்ஃபோன் கிடையாது, கண்ணில் போட்டிருக்க கண்ணாடிக்கு வாய்ப்பு இல்லை. இரும்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை, இந்த உலகம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ள முக்கியமான அந்த பொருளை கண்டுபிடிச்சது இந்த மண். இதே காலகட்டத்தில் இன்னொரு மெட்டலையும் கண்டுபிடிச்சாங்க, தங்கம். தங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா 90% தங்கம், 10% வெள்ளி. இந்த கலவையில் கோல்டு நகட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தமிழில் கூழாங்கற்கள், தங்க கூழாங்கற்கள் கிடச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஆபரணங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாமும் பண்ணியிருக்காங்க. அந்த தங்கம் கிடைச்ச அந்த வயசு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் தங்கம் ஆதிச்சநல்லூரில் எடுத்தது 4500 வருஷம் பழசு. அப்போ உலகத்தில் யாருக்குமே தங்கம் தெரியாது, 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று ஆதிச்சநல்லூர், இன்னொன்று எகிப்து, இன்னொன்று நம்ம இண்டஸ் வேலி, இன்னொரு இடம் இருக்குது மெசபடோமியா. இந்த 4 பேருக்கு தான் இவ்வளோ பழமையான தங்கம் தெரியும். இதுலேயும் ஓல்டஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக திருநெல்வேலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ தங்கத்தில் தான் உலகம் இயங்க போகுது. தங்கத்தை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு இடம் இது திருநெல்வேலி. சரி, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க நொண்டி விளையாடுவாங்கல்ல, கிளியாந்தட்டுன்னு சொல்லுவாங்க, நொண்டின்னு சொல்லுவாங்க, வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பல பேர் ஊருக்கு, எங்கள் ஊரில் கிக்கான்னுவாங்க அதை, என்ன தூத்துக்குடி சைடில் அந்த விளையாட்டுக்கு பாண்டி விளையாடுறது, இந்த மாதிரி பல பேரில் சொல்கிறோம்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உடஞ்ச பானையோட வட்டமாக செதுக்கி அதை போட்டு தான் அந்த பாண்டி விளையாடுவாங்க. அந்த பாண்டி விளையாடுற அந்த ஓடு கிடைக்குது அங்கே. அப்போ 4500 வருஷம் 5000 வருஷமாகவே இந்த பூமியில் அதை விளையாடுறாங்க. உங்கள் வீட்டில் விளையாடுறீங்களா? உங்கள் பிள்ளைங்க விளையாடுதா? அப்போ நீங்கள் யார்? இதே பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எங்கேயும் போகல. உங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த இதே பூமியில் தான் இன்னைக்கு வேற வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னொன்று இருக்குது, திருக்கு சொம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கூஜான்னு சொல்லுவாங்க வடமொழியில், திருக்கு சொம்பு. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சொம்பில் பால் தந்து கொண்டு போய் சித்தி வீட்டில் கொடுத்துட்டு வா, பெரியம்மா வீட்டில் கொடுத்துட்டு வாங்க. அந்த 4-5 வயசு படிக்கும்போது பாதி கொட்டிடும். அப்போ இவன்கிட்ட கொடுத்தா பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க, ஒரே அழுக, நான் தான் கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஒரு சொம்பு, திருக்கு சொம்பு, அதில் வாங்கி கையில் கொடுத்துட்டு வாங்க. அந்த திருக்கு சொம்பு கண்டுபிடிச்ச எவ்வளோ வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4500 வருஷம் ஆகுது. ஆதிச்சநல்லூர் போனீங்கன்னா அங்கே இருக்குது, என்னால் பார்க்கலாம். ஸோ திருக்கு சொம்பும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் யார்? உங்கள் தாத்தா பாட்டி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த திருவிழா நேரம் வரும்ல, கிராமத்தில் கரகாட்டம் ஒன்று ஆடுவாங்க தெரியுமா? அது தலையில் ஒரு கும்பம் வச்சுருப்பாங்கல்ல, கும்பத்தில் மேலே என்ன இருக்கும், ஒரு கிளி இருக்கும், சுற்றி அந்த கிளியெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. இதோட ஒரிஜினல் கும்பம் கண்டெடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆட்கள் இந்த ஆற்று ஓரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. கும்பம் ஆடுறது இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு? 4500 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன, உங்கள் தாத்தா பாட்டி பார்த்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அது நல்லா தெரியுது. ராட்டினம் இருக்குது தெரியுமா? 2 வகை ராட்டினம், மேலையும் கீழையும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ராட்டினம் இருக்குது, சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஒரு ராட்டினம் இருக்குது. இந்த ராட்டினத்தோட மாடல் அங்கே இருக்குது. ஒரு 4 ஆடு, செம்பரி ஆடு, அதோட கொம்பு பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் மாடல் செஞ்சு அங்கே இருக்குது. அப்போ எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ குழந்தைங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. யார் பண்ணது? நீங்கள் அதை இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி தான் அதை பண்ணது. ஸோ அதுக்கு தெளிவாக இருக்குது. நீங்கள் நான் போய் பார்க்கலாம், எங்கே இருக்குங்கிற இடத்தையும் நான் சொல்லிடுறேன், நேரில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போகிறோன்னு வைங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஹால் இருக்கும், மத்தியில் ஒரு அழகாக ஒரு செலவு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு மாடு, ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அழகாக சலுகைலாம் வச்சுருப்பாங்க. சாதாரண நம்மள மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறது, ஒரு டேபிள் போட முடியாது, அப்புறம் ஒரு ஆள் வெளியில் தான் நிற்கணும். இதுதான் சூழ்நிலை இன்னைக்கு. நம்மளோட சூழ்நிலைக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆதிச்சநல்லூர் போனீங்கன்னா அங்கே கிடைச்ச பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் மத்தியில் வைக்கிற மாதிரி அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது, வெங்கலத்தில் செஞ்சது. அதோட வயசு 4500 வருஷம்.
என்ன. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்ந்த விதம், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த விதம் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கு. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடந்திருக்கு. பக்கத்தில் தொழுகைப்பட்டின்னு ஒரு இடம், அங்கே தோண்டினாங்க கிடைச்சதுல தமிழ் எழுத்து இருக்குல்ல, எக்கச்சக்கமாக கிடைச்சது. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்து அதிகமாக கிடைச்சது ஒன்று தொல்கர்பட்டி, இன்னொன்று கொடுமணல், கோவை பக்கத்தில் இருக்கு. கொடுமணல் கோவை பக்கத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவில் அவ்வளோ சிறந்து விளங்கியிருக்காங்க. என்ன அந்த இடத்துல தொல்கர்பட்டியில் கோமேதகம், மாணிக்கம், மரகதம், வைடூரியம், என்ன இப்படியே இந்த ஆபரணங்கள் நிறைய கிடைக்கும். எப்படி தெரியுது? இதெல்லாம் வருஷம் குறைஞ்சது. இப்போ தொல்கர்பட்டிலாம் வருஷம் குறைஞ்சது 3000 வருஷம். ஸோ இதெல்லாம் விலையே இருந்த கற்கள்னு அப்போவே அவங்களுக்கு தெரியுது. அவ்வளோ ரொம்பவும் ரிச்சாக இருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் நான் எங்கே போய் பார்த்தேன்? பேசிக்கலாக நான் வந்து ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு உயிர் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவன். ஏன்னா எனக்கு எப்படி இவ்வளவு தெரிஞ்சுது? அதிகமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை, ரொம்பவும் அதிக தேவையில்லை. பொருணை மியூசியம் போங்க. ஒன்றையே கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கா? இது மாதிரி பொருட்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு நாள் செலவழிக்க. ஏசி போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்காக, வேர்க்காது உள்ளே போனால். நல்ல ஆர்ஓ வாட்டர் கொடுக்குறாங்க. என்ன வசதியாக இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு கிராமப்புறத்துல இருந்து நிறைய பேரை குக் பண்ண சமைச்சு தர்றதுக்கு உள்ள கேண்டீன் வச்சுருக்காங்க, சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் அங்கே செலவழிங்க. உங்கள் வீட்டில் அங்கே இருக்கிறது உங்கள் வீட்டில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அருவா, கத்திலாம் அதே வடிவத்தில் நீங்கள் மியூசியத்தில் பார்க்கலாம். 4100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணு. அங்கே ஒரு அருவா பார்த்தேன், பாலை அருவா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயினேன். இன்னைக்கு பாலை அருவா எப்படி இருக்கோ அதே வடிவத்தில், அதே சைஸில் அப்படி அங்கே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நினச்சி பாருங்க. எல்லாமே அங்கே இருக்கிறது. உங்கள் வீட்டில் அது இருந்ததுன்னா அங்கே ஆதிச்சநல்லூர் பானைக்குள்ள தாலிக்குள்ளே இருக்கிறது யாரு? உங்கள் தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது திருநெல்வேலி. ஒன்று, நான் மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3/2 பகுதி என் முழுசாக ஆய்வகத்தில் தான் இருந்தேன். அதை விட்டு வெளியில் வரல. அந்த 3/1 பகுதி ஆய்வகத்தை தொட்டு கொஞ்சம் இப்போ வெளியில் வந்திருக்கேன். அந்த 3/1 பகுதி கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அந்த எழுத்து பணியும் அந்த வெளியில் போய் இந்த மாதிரி கூட்டங்களில் பங்கெடுத்ததும் விளைவு நம்மளோட மனம், மண்ணின் மனத்தை நுகர்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்ததில் பெரும்பங்கு தமிழ் முழக்க பேரவைக்கு சாதம். நன்றி.